அந்த வார்த்தையை கேட்டவுடன், அல்லாஹ் அழைக்கக்கூடிய அந்த வார்த்தையை கேட்டவுடன், யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக் சல் துஅத வஷ்ஃபா துஷஃபா, முஹம்மதே தலையை உயர்த்துங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் கேளுங்கள் நான் கொடுக்கிறேன், நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள் உங்களுடைய சிபாரிசை அங்கீகரிக்கிறேன். அவ்வளவுதான். நாளை மறுமையிலே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசக்கூடிய முதல் வார்த்தை, யா அல்லாஹ், யா ரப், யா ரப். உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது முஹம்மது ரசூலுல்லாஹ் யாருக்காக பேசப் போகிறார்கள் என்று. தன் மகள் ஃபாத்திமாவிற்காக பேசப் போகிறார்களா? தன் மனைவிமார்கள் ஆயிஷா, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுக்காக பேசப் போகிறார்களா? யாருக்காக முஹம்மது ரசூல் வாய் திறக்கப் போகிறார்கள்? முஹம்மது ரசூலுல்லாஹ் தலையை உயர்த்தி சொல்லக்கூடிய முதல் வார்த்தை, யா ரப், உம்மதி உம்மதி, என் சமூகம் யா அல்லாஹ், என் சமூகம் யா அல்லாஹ், இவர்களை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். என்னிடத்திலே வந்து நிற்கிறார்கள். ரഊஃபுர் ரஹீம், உங்கள் மீது அன்புள்ளவர், உங்கள் மீது பாசமுடையவர். ஏன் இந்த முஹம்மது ரசூலுடைய சமூகம் இந்த முஹம்மது ரசூலுடைய வாழ்வை மறந்தது? உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், இந்த உலகத்திலே, இந்த அற்ப உலகத்திலே உங்களுக்கு உதவி செய்பவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை ஏன் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்க மறந்தீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதருடைய சமூகமே, ஏன் தெரியவில்லை அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்களுடைய பெயர்கள்? ஏன் தெரியவில்லை அல்லாஹ்வுடைய தூதருடைய பிள்ளைகளுடைய பெயர்கள்? ஏன் தெரியுமா? அந்த தூதருடைய வாழ்வோடு என் வாழ்வு கலக்கவில்லை இன்னும். அந்த தூதருடைய நேசத்தோடு நான் சொல்லுகின்ற என் தாயை விட, தந்தையை விட, உலக மக்களை விடவெல்லாம் முஹம்மது ரசூலை நேசிக்கிறேன் என்ற வார்த்தை உண்மையாகவில்லை. அறிந்திருந்தால் எம்முடைய தாய்மார்களை நேசித்திருப்போம். ஆம், நான் சொல்லுகிறேன், என் தாய்களை நான் நேசிக்கிறேன். மூமின்களுடைய தாய்கள் அவர்கள், அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள், அவர்களை நேசிக்கிறேன். யா அஹி, பெயர் சொல், பெயர் சொல். பெயர் தெரியாமல் யாரை நேசிக்கிறாய்? அல்லாஹ்வுடைய தூதருடைய பிள்ளைகளை நேசிக்கிறேன், பெயர் சொல். ஒரு அடிப்படை விஷயம். நாளை மறுமையிலே உங்களை விட்டு விரண்டு செல்லக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர் தெரியும், உங்களுடைய மனைவிமார்களுடைய பெயர் தெரியும், உங்களுடைய வாரிசுகளுடைய பெயர் தெரியும், உங்களுடைய சந்ததிகளுடைய பெயர் தெரியும், பரம்பரை தெரியும். ஆனால் உங்களுக்கு, உங்களை விட, இந்த உலக மக்களை விடவெல்லாம் உங்களுடைய உதவிக்காக அல்லாஹ்வுடைய கதவை தட்டக்கூடிய முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் உங்களுக்கு தெரியுமா? மனைவிமார்கள், குடும்பங்கள், குழந்தைகளை கொஞ்சம் விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய 4 பெயர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த 4 பெயர்களை அறிந்தவர்கள் எத்தனை பேர்? என்னுடைய பெயர் இந்த 4 என்று சொன்னார்கள். இந்த 4 பெயர்களை அறிந்தவர்கள் எத்தனை பேர்? யாரை நேசிக்கிறோம்? யாரை பின்பற்றுகிறோம்? குறை சொல்லுவதற்காக இந்த பேச்சுகளை நான் பேசவில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, எம்முடைய நிலைமையை நாம் சீர்திருத்த வேண்டும் என்பதற்காக பேசுகிறேன். நான் உங்களை என்று சுட்டி காட்டுவதில் நானும் அடங்குவேன். அல்லாஹ் எம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் சீர்திருந்துவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. நம்முடைய அறியாமையிலிருந்து அல்லாஹ் வெளிச்சத்திற்கு வருவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, முஹம்மது ரசூலுடைய பாதையில் பயணியுங்கள். முஹம்மது ரசூலின் மீது வீசப்படுகின்ற இந்த வீச்சுகள் எல்லாம், இந்த எரிகற்கள் எல்லாம், இந்த விரோதம், இந்த குரோதம் எல்லாம், இந்த போரெல்லாம் ஆரம்பித்தது இப்போது கிடையாது. இந்த முஸ்லிம்களுடைய விரோத போக்கு
முஸ்லிம்களை பார்த்தால் வெறுப்பது, அவர்களை உதாசீனப்படுத்துவது, அவர்களை விமர்சிப்பது, அவர்களுடைய தலைவர்களை விமர்சிப்பதெல்லாம் இப்போது நடந்த விஷயம் கிடையாது. அல் ஹர்பு கதீமா, இது பழைய போர். எப்போது ஆரம்பித்தது தெரியுமா? இந்த போரில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் பட்ட கஷ்டங்கள், துயரங்கள், இன்னல்கள் தெரியுமா? அழைப்பு களத்தில் இருக்கக்கூடிய உங்களிடத்திலே இந்த நிகழ்வுகளை எல்லாம் சமர்ப்பித்து எம்முடைய ஈமானை உறுதிப்படுத்துங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தை துவங்குகிறார்கள். சஃபாவுடைய மலையின் மேல் ஏறி வெளிப்படையான நபித்துவத்தின் அழைப்பு. குறைஷிகளை அழைத்து சொன்னார்கள், யா மஅஷர குறைஷ், யா மஅஷர் என்று ஒவ்வொரு பரம்பரையுடைய பெயரையும் அழைத்து சொன்னார்கள். லவ் ஃபகால அரஐதகும் லவ் அக்பர்துகும் அன்ன கைலல் பில்வாதி துரீது அன் துகீர அலைக்கும் அகுன்தும் முத்தஸத்திகிய்ய. இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? காஃபிர்கள் சொன்னார்கள், இறைமறுப்பாளர்கள் சொன்னார்கள், மா ஜர்ரப்னா அலைக கதிபா யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி முஹம்மதே, உங்களை நாங்கள் பொய் பேசுபவராக பார்க்கவில்லையே. அல்லாஹ் அக்பர். சொன்னார்கள், அப்படியா? ஃபகால ஃபஇன்னி நதீருன் லகும் பைன யதை அதாபின் ஷதீத். போர் துவங்கியதற்கு போரை துவக்குவதற்கு உதவியாக இருந்த வார்த்தை, சத்தியத்தின் வார்த்தை. நான் மறுமை வரை வரக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய நபியாக, ரசூலாக வந்திருக்கிறேன். எழுந்தான் அவருடைய குடும்பத்தில் இருந்தே ஒரு விரோதி, அபூ லஹப். தப்பன் லக யா முஹம்மத். மண்ணை எடுத்து வீசினான். முஹம்மதே, நீ நாசமாகுவாயாக. அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மஆதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பாடாக இந்த வார்த்தையில் இருந்து. நூஹை விமர்சித்தார்கள், நபி இப்ராஹீமை விமர்சித்தார்கள், நபிமார்களை மஜ்னூன், பைத்தியக்காரர் என்று விமர்சித்தார்கள், நபிமார்களை சபித்தார்கள், நபிமார்களை கொலை செய்தார்கள். ஆனால் யாரை பார்த்தும் அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை. முஹம்மது ரசூலை பார்த்து நாசமாக என்று சொன்னவுடன் அடுத்த கணம் வசனம் இறக்கினான், தப்பத் யதா அபீ லஹப் வ தப். அபூ லஹபே, யாரை சபிக்கிறாய்? நீ நாசமாகு. அவனுடைய ஹிதாயத் தடைபட்டது. 10 ஆண்டுகள் இந்த வசனம் இறக்கப்பட்டதற்கு பிறகு வாழ்ந்தான். இந்த வசனத்தை மறுப்பதற்காகவே அவன் வேண்டுமென்றே வாயளவிலாவது லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றிருக்கலாம். அல்லாஹ் ஹிதாயத்துடைய வாசலில் இருந்து அவனை அகற்றி வைத்தான், அல்லாஹ்வுடைய தூதரை சபித்த காரணத்தால். அல்லாஹ் அக்பர். அங்கு ஆரம்பித்த போர்க்களம், அங்கு ஆரம்பித்த விரோத போக்கு இந்த உலகம் அழியும் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும். யாரும் இந்த நியதியை மாற்ற முடியாது. முஸ்லிம்கள் ஏன் சிரமப்படுகிறார்கள்? முஸ்லிம்கள் ஏன் கஷ்டப்படுகிறார்கள்? முஸ்லிம்கள் ஏன் வெறுக்கப்படுகிறார்கள்? முஸ்லிம் என்றால் இதை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் இந்த சமூகம் நாளை மறுமையில் வாழ்வதற்கு தகுதியான சமூகமாக அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். ஆனால் அந்த விரோதத்திலும் அந்த குரோதத்திலும் அந்த வெறுப்பிலும் உன் வாழ்வை மகிழ்ச்சியாக்குவதற்கு அல்லாஹ் இன்னும் பல காரியங்களை அவனுடைய தீனில் வைத்திருக்கிறான். புரிந்தவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள், புரியாதவர்கள் அல்லாஹ்வையும் மார்க்கத்தையும் குறை கூறிவிட்டு வெளியே செல்லுவார்கள். அல்லாஹ் அந்த புரிந்தவர்களுடைய பட்டியலில் எம்மை இணைப்பானாக. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட கஷ்டங்கள், துயரங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் காபாவிற்கு முன்னால் சுஜூதிலே விழ தயாராகிறார்கள். அபூ லஹப் பேசுகிறான், யார் முஹம்மது ரசூலுடைய இந்த நிலையை விட்டு அவர் உயரவிடாமல் பார்ப்பது? உக்பா இப்னு அபி முஆய்த் எழுந்திருக்கிறான், நான் செய்கிறேன். முஹம்மது ரசூலுல்லாஹ் கஅபாவிற்கு முன்னால் சுஜூதிலே விழுந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒட்டகத்தின் கழிவை எடுத்து வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய முதுகில் வைக்கிறான்.
முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சுஜூதிலிருந்து எழ முடியவில்லை. அல்லாஹ் அக்பர். எல்லா சஹாபாக்களும் ஏழாமையில் அருகில் செல்ல பயப்படுகிறார்கள். வேகமாக ஓடி வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஈரக்குலை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதருடைய கழுத்தின் மேல் இருந்த அந்த கழிவை நீக்கினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தலையை நிமிர்த்தியவுடன் சொன்னார்கள், அல்லாஹும்ம அலைக பி குரைஷ், அல்லாஹும்ம அலைக பி குரைஷ். யா அல்லாஹ், என்னை தொழுகையிலிருந்து தடுத்த இந்த குறைஷிகளை நீ அழிப்பாயாக என்று 10 பேருடைய பெயரை எண்ணினார்கள். அந்த 10 பேரும் பத்ருடைய போர்க்களத்தில் அழிக்கப்பட்டார்கள். அல்லாஹ், சாதாரண நிகழ்வுகள் அல்ல கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் உத்பா இப்னு அபி முஆய்த்தால் சோதிக்கப்படுகிறார்கள். ஹரமில் நின்று தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு போர்வை எடுத்து வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய கழுத்தை நெருக்குகிறார். முஹம்மது ரசூலுல்லாஹ், நான் சொல்லுவது இமாமுல் அம்பியா இமாமுல் அத்கியா, கழுத்தில் தளம்புகள் பதிகின்றது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அதை தட்டிவிட்டு சொன்னார்கள், தக்துலூன ரஜுலன் யகூல ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் ரப் என்று சொல்வதால் ஒரு மனிதரை நீங்கள் கொலை செய்ய போகிறீர்களா? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை வீதியிலே நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அபூ தாலிபுடைய மரணத்திற்கு பிறகு நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது குறைஷி காஃபிர்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது மண்ணை வீசுகிறார்கள். தலையெல்லாம் மண், முகமெல்லாம் மண் படிந்து முஹம்மது ரசூலுல்லாஹ் அழுதவர்களாக அவர்களுடைய வீட்டில் நுழைகிறார்கள். அப்போது அவர்களுடைய பிள்ளை பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே என்று அழ ஆரம்பித்தார்கள். எங்களுடைய தந்தையே இந்த நிலைமையா உங்களுக்கு என்று. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தபக்கி, அழாதே, அல்லாஹ் அவனுடைய தூதரை நிச்சயமாக பாதுகாப்பான். இந்த மக்கள் அபூ தாலிப் இருக்கும் வரை என்னோடு இப்படி நடந்து கொள்ளவில்லை, அபூ தாலிபுடைய மரணத்திற்கு பிறகு இப்படி நடந்து கொள்கிறார்கள். உலகத்தில் நமக்கு வரக்கூடிய சோதனைகளை எல்லாம் பெரிய சோதனைகளாக எண்ணி கவலையடைந்து கொண்டிருக்கிறோமே, முஹம்மது ரசூலுடைய சோதனையை உணர்ந்து பார்த்தீர்களா? பிறக்கும் பொழுதே தந்தை கிடையாது. பிறந்த சில ஆண்டுகளில் தாயுடைய மரணம். யாருடைய வளர்ப்பில் வந்தார்களோ அந்த அபூ தாலிபும் மரணம். யாரை தன்னுடைய உலக வாழ்வில் அதிகமாக நேசித்தார்களோ ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணம். பிறக்கின்ற ஆண் குழந்தைகள் எல்லாம் மரணம். பெண் குழந்தைகள் சிலரும் மரணம். சுப்ஹானல்லாஹ். வாழ்கின்ற வாழ்க்கையில் தன்னுடைய உறவுகள், தான் நேசித்த எத்துணை உறவுகளுடைய இழப்புகள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வில். ஆனால் இந்த கஷ்டங்களும் துயரங்களும் முஹம்மது ரசூலுடைய வாழ்வில் ஒரு சிறிய இடத்திலாவது பிரதிபலித்திருக்கிறதா? அதுதான் ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவருடைய தலைமை பண்பு. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். உன் கஷ்டத்தை உன்னில் புதை, உன் சிரமத்தை உன்னில் புதை. பிறருடைய முயற்சிக்காக, பிறருடைய வெற்றிக்காக இந்த உலகத்திலே எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் நடந்து செல். அல்லாஹ் உன்னை பொறுப்பேற்று உன்னை நடத்தி சொல்லுவான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்த துன்பத்திலேயே மிக அதிகமான துன்பம் நடந்த ஒரு நாள் இந்த நாள். தாயிஃப். அங்கு நடந்த ஒரு செய்தி என்ன தெரியுமா? சில அழைப்பாளர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சிரமங்கள், கஷ்டங்கள் வந்தால் அழைப்பு பணியில் அவர்களை பார்க்க முடியாது. பொருளாதார நெருக்கடி வந்தால் அவர்களை அழைப்பு பணியில் பார்க்க முடியாது. அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக, நெருவழிப்படுத்துவானாக. முஹம்மது ரசூலுக்கு வந்த கஷ்டம் என்ன தெரியுமா? தாயிஃபில் அபூ தாலிபுடைய மரணம், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மரணம். உள்ளம் வாடுகிறது. மக்கள் எல்லோரும் எதிரியாகிறார்கள். இந்த நேரத்தில் தாயிஃபில் சென்றாவது என்னுடைய உறவினர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதற்காக தாயிஃபுக்கு செல்கிறார்கள். பனு சகீஃப் குலத்தார்களை சந்திக்கிறார்கள். 3 தலைவர்கள் இருந்தார்கள், அப்து யாலில், மஸ்ஊத், ஹபீப்.
மூன்று தலைவர்களை சந்திக்கிறார்கள். இந்த மூன்று பேரும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பேசிய வார்த்தையை கேட்டாலே போதும், இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய அழைப்பு பணியின் உச்சத்தில் இருந்தாலும் சரி, அவர் இந்த வார்த்தையை கேட்டிருக்க மாட்டார். என்ன கேட்டார்கள் தெரியுமா? முஹம்மது ரசூலை பார்த்து என்ன கேட்டார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து. அப்துயாலில் அதில் ஒருவர் கேட்டார், இந்த மூவரில் ஒருவர், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலா? யம்ருது சியாபல் கஅபா இன் கான அல்லாஹு அர்ஸலக். உங்களை ரசூலாக அனுப்பியதற்கு கஅபாவின் திரையை நான் பிடித்து ஆட்டுவேன் அல்லாஹ்விடத்தில். قال الآخر ما وجد الله أحدا يرسله غيرك معاذ الله. அல்லாஹ்விற்கு வேறு ஆள் கிடைக்கவில்லையா உங்களை தவிர ரசூலாக அனுப்புவதற்கு? யா அல்லாஹ். இன்னொருவர் சொன்னார், உங்களை பற்றியெல்லாம் நான் பேச மாட்டேன் விடுங்கள் என்றார். இந்த வார்த்தைகளை நாம் கேட்டிருப்போமா என்றைக்காவது? இந்த வார்த்தைக்கு பிறகுதான் 10 நாட்கள் தாயிஃபில் தங்கி இருந்து அழைப்பு பணி செய்தார்கள். அல்லாஹ் அக்பர். என்ன குணம்! என்னை மறுக்கிறீரா, என்னை விரட்டுகிறீரா? அதுவும் சாதாரணமான நாட்கள் அல்ல. 10 நாட்கள் துரத்தினார்கள் ஒரு நபியை ஊரை விட்டு. கல்லால் எறிந்தார்கள். சிறுவர்களை வைத்து மஜ்னூன், பைத்தியக்காரர், சூனியக்காரர் என்று சபிக்க வைத்தார்கள். சிறு குழந்தைகள் கற்களை எறிந்தது. ரத்தம் வடிந்தோடுகிறது. 10வது நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் வெளியேற வேண்டிய கட்டாயம். வெளியேறுகிறார்கள். ரத்தம் சொட்ட 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 காலுறை கலட்ட முடியாமல் ரத்தத்தால் இறுக்கப்பட்டிருக்கிறது. முஹம்மது ரசூல் தலைவர்தான். ஆனால் சொகுசான வாழ்வில், சுகமான வாழ்வில் தன்னுடைய சமூகத்தை போர்க்களத்தில் நிறுத்திவிட்டு தன்னுடைய சமூகம் சிரமப்படுவதை பார்த்துவிட்டு தான் நிம்மதியை சுவைத்த தலைவர் கிடையாது முஹம்மது ரசூலுல்லாஹ். அறியட்டும் இந்த சமூகம், தன் சமூகம் பட்ட கஷ்டங்கள் வேதனைகளை விடவெல்லாம் சிரமத்தை உள்ளத்திலே தாங்கி தன் சமூகத்தை வழிநடத்திய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவிலே ஒரு முறை கிளர்ச்சி, ஏதோ போர் தொடுக்க ஆள் வருகிறார்கள் என்பதற்காக மதீனா வாசிகள் எல்லோரும், அன்சாரிகள், முஹாஜிர்கள் எல்லோரும் ஒரு அணியில் மதீனாவுடைய வாசலில் வந்து நிற்கிறார்கள். ஏதோ போர்ப்படை நம்மை தாக்க வருகிறது என்பதற்காக தேடினார்கள். எங்கே முஹம்மது ரசூலுல்லாஹ்? வேகமாக ஒருவர் குதிரையில் பயணித்து வந்தார். தோழர்களை, எந்த கவலையும் இல்லை, எந்த படையும் எம்மை நோக்கி போர் தொடுக்க வரவில்லை, அமைதியான முறையில் வீட்டிற்கு திரும்புங்கள் என்று ஒரு தலைவர் வழிகாட்டினார் ஒரு சமூகத்தை. 10வது நாளுடைய அந்த வேதனை தாயிஃபில். அல்லாஹ் கோபமடைகிறான். ஜிப்ரீலை அனுப்புகிறான். முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களே, இதோ மலையுடைய மலக்குகளை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். மலையுடைய மலக்குகள் சலாம் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் எங்களை அனுப்பி இருக்கிறான். முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த தாயிஃபுடைய வாசிகளை 2 மலை குன்றுகளுக்கு இடையே வைத்து அழிக்க வேண்டுமா? சொல்லுங்கள், நாங்கள் அந்த கட்டளையை செயல்படுத்துகிறோம். அல்லாஹ் அக்பர். நினைத்தால் ஒரு வார்த்தை தான் மலக்குகள் அந்த தாயிஃபில் உள்ள எல்லா மக்களையும் மலைகளோடு மலைகளாக நசுக்கி அழித்திருப்பார்கள். வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அகில உலகத்திற்கும் அனுப்பப்பட்ட அந்த அருள் புரிந்திய அந்த மனிதர் பதில் சொன்னார். அந்த மலக்குகளை பார்த்து, வேண்டாம், இவர்கள் இந்த இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுடைய தலைமுறைகள் இதை நோக்கி வருவார்கள், வேண்டாம். இந்த முஹம்மது ரசூலுடைய சிரமம் உங்களுக்கு தெரியுமா? உணர்ந்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை. இந்த வாழ்வுடைய நிகழ்வுகளை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. ஏன் இந்த வாழ்வை பிறருக்கு சொல்லவில்லை? ஏன் இந்த வாழ்வு முறையை பிறருக்கு சொல்லவில்லை? ஏன் இந்த வாழ்வை பற்றி பிற மத சகோதரர்களுக்கு அறிமுகப்படுத்தவில்லை?
ஏன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை உயர்த்துவதற்காக என்னுடைய வாழ்வில் ஒரு பகுதி இல்லை? என் மனைவியை அழைத்து முஹம்மது ரசூலுடைய வாழ்வு என்று ஒரு வரலாற்று புத்தகத்தை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாற்றை எடுத்து படித்து காண்பித்திருக்கிறேனா? என்னுடைய பிள்ளைகளுக்கு அதை வாசித்து காண்பித்திருக்கிறேனா? நான் படித்திருக்கிறேனா முதலில் ஒரு முறையாவது? சுற்றி பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகம் முஹம்மது ரசூலின் மீது அவதூறுகளை வீசுகிறது என்றால் அந்த அவதூறுகளை அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய முறையில் தடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? இந்த சமூகத்துடைய அழகை, இந்த மார்க்கத்துடைய அழகை, முஹம்மது ரசூல் வழிகாட்டிய இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பியூட்டியை, அழகை மக்களுக்கு காட்ட வேண்டியது யாருடைய பொறுப்பு? ஆம், அவர்கள் எல்லோரும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு தீவிரவாத மார்க்கமாகத்தான், முஸ்லிம்கள் எல்லோரையும் விரோத போக்கில் தான் பார்க்கிறார்கள், உள்ளத்திலே அப்படித்தான் பதிந்திருக்கிறார்கள் என்பதற்காக நான் மௌனம் காத்தால் இது எங்கே அல்லாஹுடைய மார்க்கத்தை அவர்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய முறையில் சேரும்? இந்த இஸ்லாமிய மார்க்கம் அழகானது, இந்த இஸ்லாமிய மார்க்கம் மகிழ்ச்சியானது, இது இந்த துறைகளை எல்லாம் அப்பாற்பட்டது என்று அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய விமர்சனத்தை அகற்ற வேண்டிய சமூகம், அவர்கள் விமர்சித்தால் அவர்களை பதிலுக்கு விமர்சனம் செய்து சண்டைகளையும் விரோத போக்கையும் அதிகப்படுத்தக்கூடிய வேலையைத்தான் செய்கிறதே தவிர நேர்வழியில் சென்று அவர்களை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்று இந்த உலகத்திலே முயற்சிப்பவர்கள் இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பவர்களை தவிர. அபூஜஹல், யார் இந்த அபூஜஹல்? அல்லாஹ்வுடைய தூதரை நோவினைப்படுத்தியவன். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ், அபூஜஹலுக்கு நேர்வழி காட்டு யா அல்லாஹ், நேர்வழி காட்டு யா அல்லாஹ். இன்றைக்காவது இந்த இஸ்லாமிய சமூகத்தை எதிர்க்கக்கூடிய மக்களுக்கு நேர்வழிக்காக பிரார்த்தனை செய்திருப்போமா? யா அல்லாஹ், மோடிக்கு நேர்வழி காட்டு யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எதிர்க்கக்கூடிய மக்களுக்கு நேர்வழியை காட்டு யா அல்லாஹ் இந்த அல்லாஹ்விடத்திலே கேட்ட முஸ்லிம்கள் எத்தனை பேர்? ஏன் இந்த விரோத போக்கு? ஏன் இந்த பகைமையை வெளிப்படுத்தக்கூடிய முறையில் எல்லையை மீறக்கூடிய காட்சிகள்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு முறையை பாருங்கள். ஒரு ஜனாசா வருகிறது, இது உலகத்திற்கு எடுத்து வைக்கப்பட வேண்டிய நிகழ்வு. ஒரு யூதனுடைய ஜனாசா அது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அதை பார்த்தவுடன் எழுந்து நின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சஹாபாக்கள் சொன்னார்கள், இன்னஹு யஹூதி, யூதன் அல்லாஹ்வுடைய தூதரே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அலஸ்த நஃப்ஸா அலைஸத் நஃப்ஸன், அது ஒரு ஆத்துமா இல்லையா? அது ஒரு மனிதன் இல்லையா? அல்லாஹ் அக்பர். என்ன ஒரு குணம் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் எத்தனை ஆண்டுகள் கஷ்டப்பட்டார்கள்? எத்தனை ஆண்டுகள்? மதீனாவில் எத்தனை ஆண்டுகள் கஷ்டப்பட்டார்கள்? யாரால் கஷ்டப்பட்டார்கள்? மக்காவுடைய குறைஷி காஃபிர்களால். சஹாபாக்களுடைய உயிரிழப்பு, எத்துணை பெண்கள் அனாதையானார்கள், எத்துணை குழந்தைகளை கொன்று குவித்தார்கள், எத்துணை போர்க்களங்கள். ஆனால் மக்காவுடைய வெற்றி, அதற்கு முன்னால் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில் என்ன நடந்தது தெரியுமா? காஃபிர்கள் நிபந்தனை போடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக அந்த நிபந்தனையில் கையெழுத்திடுகிறார்கள். அந்த நிபந்தனையை போடும் பொழுது எழுதக்கூடிய எழுத்தாளர், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த நிபந்தனை எழுதக்கூடிய எழுத்தாளர் அல்லாஹ்வுடைய தூதரை முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று போட்டிருந்தார். காஃபிர்கள் மறுத்தார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் என்று போட்டு கொண்டு வாருங்கள். அதை எழுதக்கூடிய அந்த எழுத்தாளர் சஹாபி சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நான் செய்ய மாட்டேன், முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் என்று போட வேண்டும் என்று சொல்லும் காரணத்தால் ரசூலுல்லாஹ்வை அழிக்க மாட்டேன்.
அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்தை விட்டுட்டு வந்தா வேலை வேணுமா, இன்னைக்கே போய் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு போகக்கூடிய சமூகம். மஆதல்லாஹ், இயாது பில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எங்கே அந்த ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை காட்டுங்கள், காட்டப்படுகிறது, தங்களுடைய கரத்தால் அழித்தார்கள். அல்லாஹ் அக்பர். மக்காவுடைய வெற்றி, 23 ஆண்டு காலம் போர், விரோத போக்கு. காபிர்கள் எண்ணிக்கொண்டார்கள், குறைஷிகள் எண்ணிக்கொண்டார்கள், அவ்வளவுதான், அழிந்தோம், எல்லோருடைய தலைகளும் உருளப் போகிறது. எல்லா காபிர்களையும் ஒன்று கூட்டினார்கள். முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த மக்கள் அறிந்து கொள்ளட்டும், எல்லா இறை மறுப்பாளர்களையும் ஒன்று கூட்டினார்கள். கூட்டி கேட்டார்கள், என்ன செய்வேன் என்று எண்ணுகிறீர்கள், என்ன செய்வேன் என்று எண்ணுகிறீர்கள்? அஹுன் கரீம் வப்னு அஹின் கரீம், கண்ணியமிக்க சகோதரனுடைய மகன் கண்ணியமிக்கவர் என்று நாங்கள் கருதுகிறோம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தன்னுடைய சஹாபாக்களை கொலை செய்தவர்களை பார்த்து, தன்னுடைய மகளை துன்புறுத்தியவர்களை பார்த்து, தன்னுடைய சாச்சாவுடைய ஈரலை கடித்து துப்பிய அந்த சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் அன்துமுத் துலகா, இன்றைய தினம் உங்களுக்கு பழி தீர்க்கப்படாது, உங்கள் எல்லோரையும் மன்னிக்கிறேன். அவன் 1000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு, என் குடும்ப சொத்தை எடுத்து வச்சுட்டு என் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறான், அவனை மன்னிப்பனா? நான் ஏன் சொத்தை அபகரிச்சுட்டா அவனை மன்னிப்படா? ஏன் உள்ளத்தை காயப்படுத்திட்டா அவனை மன்னிப்படா? என்னை பத்தி எதிர்த்து பேசிட்டா அவனை மன்னிப்படா? எனக்கு முன்னாடி திமிரா நடந்துட்டா அவனை மன்னிப்படா? ஏன் என்னுடைய குடும்பத்தை பத்தி தப்பா பேசிட்டா அவனை மன்னிப்படா? முஸ்லிம் சகோதரத்துவத்திற்கு மத்தியிலே மன்னிப்பு என்ற மனப்பான்மையை மறந்த சமூகம். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளை பார்த்து சொன்னார்கள், உங்களை நான் மன்னிக்கிறேன், விடுதலை செய்யப்பட்டவர்கள் நீங்கள். நீதிக்கு உதாரணம், ஒரு பெண்ணுடைய சிபாரிசுக்காக வந்தார்கள். ஒரு சஹாபி ஒருவர் அல்லாஹ்வுடைய ஒரு திருடைய பெண்ணுடைய தண்டனையை குறைப்பதற்காக வந்தார். ஒரு சஹாபி மக்களை எல்லோரையும் அழைத்தார்கள், கேட்டுக்கொள்ளட்டும் இந்த சமூகம், இதற்கு முன்னால் உள்ள சமூகம் அழிந்ததெல்லாம். அந்த சமூகத்தில் கண்ணியமானவர்கள் திருடினால் அவரை விடுவார்கள். அந்த சமூகத்துடைய ஏழ்மையில் இருப்பவர் திருடினால் அவருக்கு தண்டனையை நிறைவேற்றுவார்கள். கேட்டுக்கொள்ளட்டும். வைமுல்லாஹ் லவ் அன்ன ஃபாத்திமத பின்த முஹம்மதின் ஸரகத் லகதஅது யதஹா. உலகம் அறிந்து கொள்ளட்டும் இந்த வார்த்தைகளை. என் மகள் ஃபாத்திமா திருடினாலும் அந்த பெண்ணுடைய கரத்தையும் வெட்டுவேன். யார் இந்த நீதத்தை சொல்லுவது? யார் இந்த நீதத்தை எடுத்து வைப்பது? யார் எதிர்க்கிறாரோ அவருக்கும் உள்ள தூதராயிற்று, அவருக்கும் அருளாக அனுப்பப்பட்ட மனிதராயிற்று. யார் எடுத்து சொல்லுவது? முஸ்லிம்களே, மூமின்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு 5 நிமிஷம் 10. கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள். இவர்கள் மீது கொண்டுள்ள பாசம் உங்களுக்கு தெரியுமா? சில சஹாபாக்களுடைய நிகழ்வை மட்டும் கூறுகிறேன். இந்த மனிதர், மாமனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் மீது அந்த சஹாபாக்களுடைய கூட்டம் கொண்டிருந்த பாசம் தெரியுமா? ஒரு பெண் வந்தார்கள், ஒரு ஆடையை தைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் விருப்பத்தோடு வாங்கிக் கொண்டார்கள். வாங்கியவுடன் ஒரு தோழர் எழுந்து கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கியவுடன் வீட்டுக்கு சென்று உடனே அந்த பெண்ணுக்கு முன்னால் அந்த ஆடையை அணிந்து வந்த அந்த பெண்ணுடைய உள்ளத்தை மகிழ்ச்சி படுத்தினார்கள். அந்த ஆடையை பார்த்தவுடன் ஒரு சஹாபி எழுந்து கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரை, இந்த ஆடை எனக்கு வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்லுவார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையில் லா இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒருபோதும் இல்லை என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்க மாட்டார்கள்.
உடனடியாக வீட்டுக்கு சென்று ஆடையை களைந்து கேட்ட சஹாபியுடைய கையில் கொடுத்தார்கள். சஹாபாக்களுக்கெல்லாம் கோபம். ஏன் இந்த தோழர் அல்லாஹுடைய தூதர் விரும்பி போட்ட ஆடையை கேட்டார் என்று கோபித்தார்கள். அந்த சஹாபி அந்த மஜ்லிஸ் கழிந்து செல்லும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் அவரை ஏசினார்கள். அந்த தோழர் திரும்பி சொன்னார், இந்த ஆடையை நான் அணிய வேண்டும் என்பதற்காக நான் கேட்கவில்லை. நான் மரணிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய மேல்பட்ட ஆடை எனக்கு கஃபனாக ஆக வேண்டும் என்பதற்காக கேட்டேன். அந்த ஆடையிலேயே அவர் கஃபன் செய்யப்பட்டார். பத்ருடைய போர்க்களம். சவாத் ரலியல்லாஹு அன்ஹு அணியை விட்டு விலகி வருகிறார்கள். குத்தினார்கள் கம்பை விட்டு. உள்ளே செல் சவாத், இஸ்ஸௌ யா சவாத், வரிசையை சரிபடுத்து. அல்லாஹ்வுடைய தூதரை நோவினை செய்து விட்டீர்கள், பழி தீர்க்க வேண்டும். அல்லாஹு அக்பர். பத்ருடைய போர்க்களம். எதிரிகள் அங்கே எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம், யாரை பார்த்து பேசுகிறாய் இப்படி? அமைதியாக இருங்கள். கம்பை கையில் கொடுத்தார்கள். குத்து என்னை, மறுபடியும் குத்து என்னை. அல்லாஹுடைய தூதரை, ஆடை இல்லாமல் இருந்தேன், ஆடையை உயர்த்துங்கள். போர்க்களத்திலே அல்லாஹுடைய தூதர் ஆடையை கழட்டினார்கள். அவருடைய கையில் கம்பை கொடுத்தார்கள். அந்த தோழர் கம்பை தூக்கி எறிந்து விட்டு அல்லாஹுடைய தூதரை கட்டி அணைத்தார். ஏன் தோழரை இப்படி செய்கிறாய்? அல்லாஹ்வுடைய தூதரை எதிரிகள் இதோ, வெற்றியா தோல்வியா, மரணமா வாழ்வா தெரியாது. நான் மரணிக்கும் பொழுது இறுதியாக தொட்ட தோளாக உங்களுடைய தோள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அது விவரிக்க முடியாத இந்த நிகழ்வை. அந்த தோழர் அந்த போரில் ஷஹீதானார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் வரை ஒரு நாள் கூட ஹிஜ்ரத்துடைய பயணத்தை தவிர முஹம்மது ரசூலை பிலால் அவர்கள் பார்க்காமல் இருந்ததில்லை. பிலால் இல்லாமல் அந்த நாளே இல்லை. அவ்வளவு அல்லாஹ்வுடைய தூதருக்கு நெருக்கமாக இருந்தவர். காபாவிற்கு மேலே ஏறு பிலால், அதான் சொல் என்று சொன்னவர். ஒரு கருப்பு நிறத்தவரை அவ்வளவு உயர்த்தியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். பிலால், சொர்க்கத்திலே எனக்கு முன்னால் நீ நடந்து வருவதை பார்த்தேன். இந்த பிலால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு வாழ்விற்கு, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கைக்கு பிறகு அவர்கள் எங்கே இருந்தார்கள் என்ற வரலாறுகளை தேடுங்கள், கிடைக்கிறது. அபூபக்கருடைய மஜ்லிஸுக்கு ஒரு முறை வந்தார்கள். எனக்கு ஜிஹாதுக்கு அனுமதி தாருங்கள் என்றார்கள். அனுமதி மறுக்கப்பட்டது. உமர் ரலியல்லாஹுடைய மஜ்லிஸிலே ஒரு முறை வந்து சந்தித்தார்கள், அவ்வளவுதான். ஆனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்தோடு தன்னுடைய வாழ்வின் மகிழ்ச்சியை இழந்த பிலால் தன்னுடைய மரணத்தின் போது சிரித்தார். மனைவி கேட்டார்கள், யா ஜௌஜா, ஏன் சிரிக்கிறீர்கள்? எங்களை விட்டு பிரிய போகிறீரே. பிலால் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? கதன் அல்கல் ஹிப்பத முஹம்மத வ ஸஹ்பா. நான் மரணிக்க போகிறேன் என் மனைவியே. மரணித்து யாரை சந்திக்க போகிறேன் தெரியுமா? யாரை பார்க்காமல் என் கண் வாடியதோ அந்த முஹம்மது ரசூலை சந்திக்க போகிறேன். இதைவிட என்ன மகிழ்ச்சி எனக்கு என்று சொன்னார் பிலால். முஹம்மது ரசூலை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா உங்களுக்கு? அந்த அழகை, அந்த பௌர்ணமியின் வெளிச்சத்தை விடவெல்லாம் வெளிச்சத்தை, அந்த உலகத்தின் தலைவரை, நபிமார்களின் தலைவரை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா? ஒரே வழிதான், இந்த தூதர் சென்ற பாதையில் நடந்து செல்லுங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடையாளம் கொண்ட சமூகம் பொய் பேசினால், புறம் பேசினால், பிறருடைய உள்ளங்களை காயப்படுத்தினால், பிறருடைய சொத்துக்களை சூறையாடினால், அது அவர்களுடைய வழியில் மட்டும், அவர்களுடைய பண்பில் மட்டும் அது இழுக்கு கிடையாது. ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்கும் முஹம்மது ரசூலுல்லாஹ் காட்டிய வழியிற்கும் அது இழுக்காக விடும். மூமின்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணியத்தை நீங்கள் உயர்த்த வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதருடைய மதிப்பை நீங்கள் உயர்த்த வேண்டும் என்றால், உங்கள் எல்லோர்களையும் மேடைகளை போட்டுக்கொண்டு முஹம்மது ரசூலுடைய புகழை உயர்த்துங்கள் என்று நான் சொல்லவில்லை. அது அல்ல வழி. முஹம்மது ரசூலுடைய புகழை நீங்கள் உயர்த்த வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்வில் முஹம்மது ரசூலை கொண்டு வாருங்கள்.
ஏன் இப்படி செய்கிறாய்? என் தூதர் எனக்கு வழிகாட்டினார்கள், செய்தேன். ஏன் செய்யவில்லை? முஹம்மது ரசூலுடைய வாழ்வு இதற்கு வழி கிடையாது, நான் செய்யவில்லை. ஏன் புறம் பேசவில்லை? முஹம்மது ரசூல் பேசவில்லை, பேச மாட்டேன். ஏன் பொய் பேசவில்லை? முஹம்மது ரசூல் பேசவில்லை, பேச மாட்டேன். ஏன் பிறருடைய உள்ளங்கள் காயப்படும்படியாக நடந்து கொள்ளவில்லை? அல்லாஹ்வுடைய தூதர் தன் வாழ்நாளில் ஒருவரையும் காயப்படுத்தியதில்லை. ஏன் அடித்ததில்லை ஒருவரை கூட? அல்லாஹ்வுடைய தூதர் அடித்ததில்லை. ஏன் உன் மனைவியோடு நல்ல முறையில் நடந்து கொள்கிறாய்? அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து கொள்பவர்கள் தான் இந்த உலகத்தில் சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள், நடந்து கொள்கிறேன். உங்களுடைய வாழ்வின் முறையில் முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்தால், அவர்களுடைய வாழ்வை நீங்கள் உயிர்ப்பித்தால், சுன்னாக்களின் மூலம் அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணியத்தை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்லலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உள்ளங்களை உறுதிப்படுத்துவானாக. நாம் கேட்ட விஷயங்களை நம்முடைய வாழ்வில் கொண்டு வந்து செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாதையில் சென்றார்களோ அந்த பாதையில் பயணித்து அவர்களை நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே 2 கண்களால் பார்த்து அவர்களோடு வாழக்கூடிய வாழ்வை அல்லாஹ் எமக்கு மறுமையில் தருவானாக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என் தோழர்களை சந்திக்க நான் ஆசைப்படுகிறேன், என் சகோதரர்களை சந்திக்க நான் ஆசைப்படுகிறேன். சஹாபாக்கள் கேட்டார்கள், நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா? நீங்கள் என் தோழர்கள். என்னை பார்க்காமல் நம்பிக்கை கொண்ட அந்த மக்கள் தான் என் சகோதரர்கள். நாளை மறுமையில் ஹவுதுல் கௌசரில் அவர்களுக்காக நான் காத்து கொண்டிருப்பேன். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த தூதருடைய வழியை பின்பற்றி நாளை ஹவுதில் முஹம்மது ரசூலை சந்தித்து ஹவுதுடைய தடாகத்தில் அவர்களுடைய கரங்களால் தண்ணீர் அருந்தி நாளை மறுமையில் அவர்களோடு வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. இந்த உலகத்தில் அழைப்பு பணியின் எல்லா வாசலும் அழைக்கப்படலாம். உங்களுக்கு இஸ்லாமை பற்றி பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்படலாம். நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடாது என்று தடை விதிக்கப்படலாம். ஆனால் ஒரு வாசலை மட்டும், இந்த ஒரு வாசலின் வழியாக செய்யக்கூடிய அழைப்பு பணியை மட்டும் யாராலும் தடுக்க முடியாது. உங்களுடைய குணத்தின், உங்களுடைய பண்பின் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய அழைப்பு பணி, இதில்தான் உண்மையான வெற்றி இருக்கிறது. இந்தியாவில் வாழக்கூடிய நாமெல்லாம் முஸ்லிம்களாக மாறினோம் என்றால், அன்றைய காலத்தில் வந்த சஹாபி அரபுகள், அதற்கு பின்னால் வந்த அரபுகள் இஸ்லாமிய மார்க்கத்தை போதித்து கிடையாது, அல்லாஹ்வை பற்றியோ தூதரை பற்றியோ விளக்கி கிடையாது. அவர்களுடைய வாழ்வை பார்த்து, இந்த வாழ்க்கை முறை எம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் இருந்தால் இந்த நேர்வழி அவர்களை வெளிச்சமாக்கும். அல்லாஹ் அந்த பண்பையும் அல்லாஹ் அந்த குணங்களையும் நமக்கு தருவானாக. கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.